நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வாடிக்கையாகியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் இரவு மஞ்சூர் குந்தா சாலையில் புலி ஒன்று பதுங்கி இருந்ததை கண்ட வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள எஸ் நகரில் ஜனவரி 24 முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 3வது புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் பாடல் ஒன்றை தயார் செய்து பாடி புத்தக திருவிழாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். கவிஞர் பல போற்றத்தக்க விடை தருவாரே, அறிஞர் பல ஆற்றல் மிக்க விடை தருவாரே, கவிஞர் பல போற்றத்தக்க விடை தருவாரே. அருப்புக்கோட்டை அருகே போக்குவரத்து கழக பணிமனை முன்பு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மோட்டார் தொழிலாளர் சங்க புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநில இளைஞரணி அமைப்பாளர் சப்பானி முருகன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே குரண்டி கிராமத்தில் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். கிணற்றிலிருந்து வெளியே வந்த மாடு கயிறை அவிழ்த்தவுடன் துள்ளி குதித்து அங்கிருந்து ஓடியது. கிணற்றில் விழுந்த பசுமாட்டை உயிருடன் மீட்டது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட இளைஞரில் தமிழரசன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை கண்டித்து தமிழ்நாடு யாதவர் சபை சார்பில் நெமிலி பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஆலந்தூர் அருகே வீட்டினுள் நுழைந்த 5 அடி நீள நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். பின்பு பாம்பை வனத்துறையினர் மூலம் காப்பு காட்டில் விடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோவை ஜிஆர்ஜி கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் நிறுவனர் நாள் விழா கல்லூரி அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக சந்திரகாந்தி அம்மையார் நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது சக்தி மசாலா நிறுவனங்களின் தலைவர் சாந்தி துரைசாமிக்கு வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை செல்லும் சாலையில் உள்ள கடை முன் வந்து நின்ற சந்தான வடிவேல் என்பவர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியபோது அவரது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கடை மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் கடை முன்னிருந்த கண்ணாடி முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 41 மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி முழக்கம் எழுப்பினர். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை மொத்த விற்பனை செய்யும் கடையில் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கில் கடை உரிமையாளரான ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜக்மால் சிங்கை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அருகே 100 நாள் வேலை தங்கள் பகுதியில் வழங்காமல் மாற்று பகுதியில் வழங்குவதாக கூறி ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் ஊராட்சி செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதின் பின்பு பெண்கள் கலைந்து சென்றனர்.
அரியலூர் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள வாரச்சந்தை வளாகத்தில் முதியவர் சம்பத்குமார் என்பவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த அரியலூர் போலீசார் சம்பத்குமார் உடலை கைப்பற்றி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழாவில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் கடந்த கல்வியாண்டில் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து ஊக்கத்தொகையும் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்களையும் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் ஆனைமலை அருகே மின்வாரிய இளநிலை பொறியாளர் உள்ளிட்டோர் வந்த காரை எதிர் திசையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று அதிவேகமாக வந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கார் 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் இதில் பயணம் செய்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை ஓட்டரி சாலையில் ஓட்டேரி காவல் நிலையம் முன்பு இருசக்கர வாகனத்தில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் மீது போலீசார் நூதன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது குறித்தான வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை பகுதியில் உள்ள ஆனைக்குளத்தம்மன் கோவில் ஒத்தவாடை தெருவில் உள்ள குடோனில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் மொத்தம் 80 லிட்டர் மெத்தனால் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. முன்னதாக மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனாலை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கிடங்கு மற்றும் விற்பனை நிலையத்திற்கு சீல் வைத்தனர். வேலூரில் மாநகராட்சி கழிப்பிடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த ஒப்பந்ததாரர் வரதராஜன் என்பவர் முறையாக பராமரிப்பு செய்யாமலும் கழிவு நீரை சாலைகளில் திறந்து விடுவதாகவும் மேலும் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் வீடியோ ஆதாரத்துடன் அப்பகுதி வியாபாரிகள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஒடக்கத்தூர் பாரப்பட்டிப்பாளையம் கிராமத்தில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான வாட்டர் சர்வீஸ் கடையில் திடீரென 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது. தொடர்ந்து தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறையினர் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பை லாவகமாக பிடித்து ஒடக்கத்தூர் காணாங்குப்பம் காப்பு காட்டில் விட்டனர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சுண்ணாம்புக்கார தெரு, மண்டித்தெரு, காந்தி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்த கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.